the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா இப்போல்லாம் உடனுக்குடன் பதிலடி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா கொஞ்ச நாள் தள்ளி போட்டோம் அப்படின்னா அது இன்னும் பூதாகரமாக மாறுதுங்கிறனால தான். ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இன்னைக்கு ரஷ்யாவுக்குள்ள தலைவலி ஃப்ரான்ஸோட ஸ்டேட்மெண்ட் தான். நாங்கள் ஆட்களை நேரடியாக இறங்குவோம், ஃப்ரான்ஸோட இராணுவம் நேரடியாக இறங்கும் அப்படின்னு. அதோட சாதக பாதகங்கள்லாம் விரிவாக நம்மளே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சில 100 வீரர்கள், அதாவது பிரைவேட் ஆர்மியை உள்ளுக்குள்ளே இறக்குச்சு. அந்த பிரைவேட் ஆர்மியை ரஷ்யா டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு, வெளியில் தெரியல. ஆனால் இப்போ சிக்கிக்கிட்டாங்க. ஃப்ரான்ஸோட ஒரு பிரைவேட் ஆர்மி பெரிய அளவு ஆர்ட்லரி ஷெல்கள் இயக்கக்கூடிய வல்லுநர்கள் அந்த பகுதியில் ஹோல்டுக்காக, ஸ்லோவாக் பகுதியோட ஹோல்டை மெயின்டைன் பண்ணுறக்காக உக்ரைன் துருப்புக்கள் அங்கே ஆர்ட்லரி ஷெல்கள் ஏற்பாடை ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து தாக்குதலும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ஸோட வீரர்கள் தான் அங்கே ட்ரைனிங் ஆகட்டும், இல்லை அவர்களே களத்துலேருந்து திட்டங்கள் போட்டு தாக்குதலுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீரர்களை குறி வச்சு, அந்த ஆர்ட்லரி ஷெல்கள் யூனிட்டை குறி வச்சு ரஷ்யா ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு. யாரும் பிழைக்கலை அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. ஃப்ரான்ஸ் மட்டும் கிடையாது, எந்த நாடு படைகளை இறக்குனாலும் சரி இதுதான் நிலைமை அப்படின்னு இருக்காங்க. ஏறக்குறைய ஃப்ரான்ஸ் வீரர்களை வேட்டையாடணுன்னே குறி வச்சு தாக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த பகுதியில் ஹோல்டு பெருசாக இன்னமும் தக்க வச்சுக்கணும்னு உக்ரைன் இராணுவம் போராட ஆரம்பிக்கலை. இன்னமும் ஜோன் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது கிளியர் கட்டாக ஃப்ரான்ஸோட வீரர்களை இமீடியட்டாக ரஷ்யா குறி வச்சிருக்கு. ஃப்ரான்ஸ் இராணுவம் அதில் சிக்கிக்குச்சு. உக்ரைனை பொறுத்தவரையும் இந்த விஷயத்தை பெருசாகவே அவர்கள் பேசவே மறுக்கிறார்கள். இதை பற்றி வாயே திறக்கலை. ஃப்ரான்ஸை பொறுத்தவரையும் பேச முடியாது, ஏன்னா ப்ரைவேட் ஆர்மி தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. நேரடி இராணுவம் அப்படின்னா அதுக்கு தகுந்த பதிலடியை நோக்கி ஃப்ரான்ஸ் நகரணும். ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி ஒரு பெரும் சிக்கலில் ஃப்ரான்ஸ் இமீடியட்டாக மாற்றும் அப்படின்னு சொல்லி மேக்ரான் எதிர்பார்க்கல. ஆனால் ரஷ்யாவோட திட்டமிடல் அப்படிங்கிறது யார் உள்ளே வந்தாலும் இமீடியட்டாக அவர்களுக்கு இழப்பை சந்திச்சிடணும், அப்போ தான் அடுத்தடுத்து இறங்குறக்கு யோசிப்பார்கள். ஏன் அப்படின்னா உள்ளூரில் அவங்களுக்கான எலெக்ஷனில் மைலேஜே எடுக்க முடியாது அப்படின்னு. டோட்டலாக இதுவரையும் ஏகப்பட்ட நாடுகளோட வாடகை இராணுவம் உள்ளுக்குள்ளே இருக்க தான் செஞ்சிச்சு. அப்படி இருந்தும் அவர்களெல்லாம் கொன்று குமிச்சிட்டு ஓவரால் எண்ணிக்கையை மட்டும்தான் ரஷ்யா சொல்லும், அதில் இந்தந்த வீரர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு படையணி இருக்கிற பகுதி, அதுவும் ஃப்ரான்ஸோட இராணுவம் இருக்குன்னு தெரிஞ்சு குறி வச்சு ஸ்மெல் பண்ணி தாக்குதல் நடத்தினது இதுதான் முதல் தடவை. வேற எந்த நாடு உள்ளுக்குள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா முடிவு பண்ணிடுச்சு. இறங்கினால் என்ன நடக்குங்கிறத இப்போ அவர்கள் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்டாகவே விட்டுட்டார்கள். ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்த வீரர்களை தான் நாங்கள் கொன்று குமிச்சிருக்கோம், இதே நிலைமை தான் எல்லாருக்கும், இப்படி நடக்கும்னு மேக்ரானுக்கு தெரியும் அப்படின்னு அடுத்த கட்ட ரஷ்யாவில் உள்ள ஆட்கள் எழுந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லாவே தெரியும். ஆனால் ஃப்ரான்ஸ் துருப்புக்களை இங்கே இறக்கறக்குனே அனுப்பிச்சு வைக்கிறாரு மேக்ரான், இதில் அவருக்கு என்னதான் சந்தோஷமோ அப்படின்னு சொல்லி அடுத்த செட்டு ரஷ்யா முழுவதும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் எதிர்பாராத திருப்பம்தான். ஒன்று உக்ரைன் தான் இதுக்கு காரணம்னு சொல்லலாம், இல்லை மேக்ரான் தான் காரணம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூனிட் அனுப்புறதுக்கு பல நாட்களாக எல்லா நாடுகளும் அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவர் நேரடி அனுப்ப போகிறோன்னு பேசினோடனே இருக்கிற ஆட்களுக்கு ஆபத்து அதிகரிச்சிருச்சு. அதே மாதிரி சும்மா இருந்தாலும் இல்லாமல் நேற்று நைட்டு தான் பெரிய அளவு ஜெலன்ஸ்கி சொன்னார், 2025 ஒரு தாக்குதல் நடத்த போகிறோம், அதுக்கு முழு துணை A to Z ஃப்ரான்ஸ் எங்கள் கூட தான் இருக்கும் அப்படின்னாரு. அதோட விளைவு ஃப்ரான்ஸோட 100 வீரர்கள் இன்னைக்கு காலி.